ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம பிம் ஃபண்டமெண்டல்ஸ் எவ்ரி ஒன் ஷுட் நோவுடைய பார்ட் 2 சீரீஸ் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பிம் கோஆர்டினேஷன்னா என்ன, ட்ரேட்ஸுங்கிறது என்ன, ப்ளஸ் வாட் ஆர் த ட்ரேட்ஸ், என்னென்ன ட்ரேட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும் அப்படிங்கிறது பார்க்கலாம். அண்ட் கிளாஷஸ்ங்கிறது என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, நம்ம கிளாஷ் கோஆர்டினேஷன் பண்ணலைன்னா என்ன ஆகும், இதில் இந்த கிளாஷஸ்னால என்னென்ன பிரச்சனை வருங்கிறது எல்லாமே நம்ம பார்ட் 2 சீரீஸில் டிஸ்கஸ் பண்ண போவோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இது வந்து 6வது கொஷின். இது நிறைய பிம் இன்டர்வியூஸில் கேட்டிருக்காங்க. இந்த சீரீஸோட பிம் கோஆர்டினேஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. பிம் கோஆர்டினேஷன் என்ன? ஸோ நீங்கள் சிம்பிளாக இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். பிம் கோஆர்டினேஷன் அகெயின் இட்ஸ் எ ப்ராசஸ். சரிங்களா? ஸோ இதை வச்சு நம்ம வந்து கிளாஷஸ் வந்து கண்டுபிடிக்கலாம், அதுக்கு வந்து ரிசால்வும் பண்ணலாம். பட் எப்போன்னா பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷன் மாடல்லே நம்ம இந்த கிளாஷஸ் ஃபைண்ட் பண்ணி எல்லாமே ரிசால்வ் பண்ணுறலாம். சரிங்களா? ஸோ ஃபார் தட் நம்மளுக்கு என்ன தேவைன்னா டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம். என்னென்ன மாடல்ஸ்னால் ஆர்கிடெக்சுரல், ஸ்ட்ரக்சுரல், எம்இபி. எம் ஃபார் மெக்கானிக்கல், ஈனா எலக்ட்ரிக்கல், பீனா ப்ளம்பிங் அண்ட் ஃபயர் ஃபைட்டிங். ஸோ இம்பார்ட்டண்ட் கோல் என்ன பிம் கோஆர்டினேஷனோட பார்த்திங்கன்னா, நம்ம எல்லா கிளாஷஸ் இந்த மாடலில் இருக்கிறதெல்லாம் டிடெக்ட் பண்ணுறோம். வர்ச்சுவல்லி இல்லைன்னா டிஜிட்டலி, ரெண்டுமே ஒரே மீனிங் தான். அதாவது நம்ம ஒரு சாஃப்ட்வேர் பிம் பேஸ்டு டூல்ஸ் யூஸ் பண்ணி அங்கேயே நம்ம இந்த மாடல் க்ரியேட் பண்ணி அதிலே நம்ம வந்து கிளாஷஸ் வந்து டிடெக்ட் பண்ணி எல்லாம் ரிசால்வ் பண்ணிடுறோம் பிஃபோர் இது வந்து உங்களுக்கு சைட்டில் போயிட்டு தெருத்துக்கு முன்னாடி. சரிங்களா? தட் இஸ் வை இட் இஸ் செட் ஃபிக்ஸ் ப்ராப்ளம் டிஜிட்டலி பிஃபோர் கிளாஷஸ் அப்பியர் ஆன் த சைட். ஸோ இதுக்கு நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வைக்கிறது என்னென்னா, கிளாஷ் டிடெக்ஷன் டன் பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷன். சரிங்களா? மாடல்லே பண்ணிடணும் பிஃபோர் சைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி. அண்ட் இது வந்து 7th கொஷின் இந்த சீரீஸோடது. அதாவது ட்ரேட்ஸுங்கிறது என்ன, இல்லைன்னா ஒரு பில்டிங்கில் என்னென்ன ட்ரேட்ஸ் இருக்குன்னு சொல்லி நிறைய பிம் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க ஜென்ரலாக. ஸோ ட்ரேட் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சுரல் செட் வரும், ஸ்ட்ரக்சர் ஆர் ஸ்ட்ரக்சரல் மாடல்ஸ். இந்த ரெண்டுமே வந்து எதுக்கு ரெலவெண்ட்னா பில்டிங்க்கு சம்மந்தப்பட்டது. சரிங்களா? இது தவிர்க்க உங்களுக்கு வந்து எம்இபி வரும். எம்இபியில் எம் ஃபார் மெக்கானிக்கல், அதாவது உங்கள் ஹெச்விஏசி இருக்கும், பீனா ப்ளம்பிங், ஈனா எலக்ட்ரிக்கல், இல்லை இன்னொன்று ஃபயர் ஃபைட்டிங் கூட வருங்க. சரிங்களா? இது எல்லாமே சேர்ந்து ரிலவெண்ட் டு எந்த ட்ரேட்னா பில்டிங் சர்வீசஸ். ஸோ ஆர்கிடெக்சரல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஆர் யுவர் பில்டிங்ஸ், அண்ட் இந்த எம்இபிஎஃப்ங்கிறது பில்டிங் சர்வீசஸ். அண்ட் த 8th கொஷின், எதுக்கு கிளாஷஸ் வருது, இல்லைன்னா எப்படி கிளாஷஸ் அலைவ் ஆகுது, இல்லைன்னா இது ட்ரிக்கியாகவும் கேட்டிருக்காங்க இன்டர்வியூவில். லைக் நான் வந்து கிளாஷ் டிடெக்டே பண்ணல, இந்த பிம் கோஆர்டினேஷனே பண்ணலைன்னா என்ன ஆகும்? அப்போ நீங்கள் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணலான்னா, ஒரு ஆர்கிடெக்ட் வந்து ஆர்கிடெக்சரல் பிளான் இல்லைன்னா ஆர்கிடெக்சரல் 3D மாடல் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் டீம் வந்து ஃபவுண்டேஷன், பீம்ஸ், காலம்ஸ், ஸ்லாப்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க. லைக்வைஸ் எம்இபி, அதாவது எம் ஃபார் மெக்கானிக்கல், இ ஃபார் எலக்ட்ரிக்கல், பி ஃபார் ப்ளம்பிங். இவங்களுடைய மாடல் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய டக்ட்ஸ் இருக்கும், பைப்ஸு, லைட்டிங் ஃபிக்ஸ்சர்ஸு, எக்யூப்மெண்ட்ஸ் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து கோஆர்டினேட்டே பண்ணல, அதாவது இந்த மாடல்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணாமல் இதில் வர கிளாஷஸ் எல்லாம் பார்க்காம விட்டோன்னா, இது சைட்டில் போயிட்டு அப்படியே இன்ஸ்டால் ஆன பிறகு இந்த மாதிரி இருக்குங்க. பைப்பு எங்கேயோ போய் பீமுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும். அதே மாதிரி இங்கே இந்த பைப் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த ஸ்ட்ரக்சரோட கம்பியெல்லாம் கட் பண்ணிட்டு போகுது. இதே மாதிரி வந்து நிறைய ஃபயர் ஃபைட்டிங் பைப்ஸ், இது எல்லாமே ப்ளம்பிங் பைப்பில் வந்து பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பைப் யார் நவுத்துறது, இது ஏன் கட் பண்ணாங்க, இந்த மாதிரி நிறைய சண்டை வரும். சரிங்களா? கிளாஷஸ் எதுக்கு வருதுன்னா நம்ம மாடல் கம்பேர் பண்ணாததுனால தான் வரும். ஸோ வித்தவுட் கோஆர்டினேஷன் வரப்போனா இது தாங்க இஷ்யூஸ் வரும் உங்களுக்கு. அண்ட் த கொஷின் நம்பர் 9, சரி நம்ம இந்த கிளாஷ் டிடெக்ஷனுங்கிற ரன் பண்ணுறோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இல்லைன்னா அட்வான்டேஜஸ் என்ன, இந்த மாதிரி உங்களுக்கு கேள்வி வந்துச்சுன்னா நீங்கள் சிம்பிளாக சொல்லலாம். நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இமேஜஸில் பார்த்தீங்க இல்லைங்களா, அதை வச்சு நீங்கள் சொல்லலாம், இதனால் சைட்டில் வந்து நடக்கிற டிலேஸ் நம்ம வந்து அவாய்டு பண்ணலாம். ப்ளஸ் அதுக்கப்புறமா மறுபடியும் இது போய் சைட்டில் மாற்றி கிளாஷ் நம்ம அங்கே போய் ரிசால்வ் பண்ணி ரீஒர்க் பண்ணுற காஸ்ட், டைம், எஃபர்ட் எல்லாம் நம்ம சேவ் பண்ணலாம். அதுக்கான செலவு ஆகிற மெட்டீரியல்ஸ் அதுவும் நம்ம வந்து கண்டிப்பாக ட்ராஸ்டிக்காக ரெடியூஸ் பண்ணிடலாம். முக்கியமாக இதுக்குனால நம்மளுக்கு யூஸ் ஆகிற மணி, அதாவது இந்த ரீவொர்க்கு, டிலேஸு, மெட்டீரியலுக்கான மணி வந்து நம்ம சேவ் பண்ணிடலாம். முக்கியமாக ஒரு ப்ராஜெக்டில் வந்து எவ்வளோ காசு நம்ம போடுறோங்கிறது இம்பார்ட்டண்ட்டுங்க. சரிங்களா? அண்ட் இதெல்லாம் நடக்கிறதுனால நம்ம ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ
ஸோ இன் ஷார்ட், இந்த பிம் கோஆர்டினேஷனோ இல்லை பிம் ப்ராசஸை வச்சு நம்ம வந்து மாடல்லே கிளாஷஸ் டிடெக்ட் பண்ணி அங்கேயே இஷ்யூ ஸ்டாப் பண்ணிடலாம். நாட் ஆன் த சைட்டுக்கு போயிட்டு நம்ம எதுவும் பண்ணுற அவசியம் இல்லை. அங்கே டக்கு டக்குன்னு நம்ம வேலை முடிக்கலாங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ, இதோடைய சீரீஸோடைய பார்ட் 3 வீடியோ வரும் அடுத்தது. அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வாட் ஆர் த லெவல்ஸ் ஆஃப் பிம் அண்ட் டைமென்ஷன்ஸ் ஆஃப் பிம் 4D 5D 6D அண்ட் 7D. இது அட்லீஸ்ட் இந்த ரெண்டில் ஒன்றுனாச்சும் எல்லா பிம் இன்டர்ஃபேஸில் கேட்டிருக்காங்க இனிஷியல்லி. சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த வீடியோ. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். இதனால் எனக்கு கண்டிப்பாக மோட்டிவேட் ஆகும். எனக்கு அடுத்த வீடியோஸ் கொண்டு வரதுக்கு கண்டிப்பாக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ. ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.